بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவெடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சமீப காலமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமான பேரழிவுகள் நடைபெற்று வருகின்றது. நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், வெள்ளப்பிரளயங்கள், பசி, பட்டினி, வறுமை, போரினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய அழிவுகள், இப்படி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதமான பேரழிவுகளை இந்த மனித சமுதாயம் சந்தித்து வருகின்றது. இதற்கு வெளிப்படையான பல காரணங்களை நாம் கூறினாலும் மார்க்கம் சில காரணங்களை சொல்கின்றது. முந்தைய சமுதாய மக்கள் அவர்கள் எதற்காக அழிக்கப்பட்டார்கள், என்னென்ன காரணங்களுக்காக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அந்த காரணங்களை குர்ஆனின் மூலமாக, சுன்னாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், அவலா யரவுன, அவர்கள் பார்க்க வேண்டாமா, அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? இப்படி சோதிக்கப்பட்டாலும் கூட சும்மலா யதூபூன், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மீள்வதில்லை, வலாஹும் யذكرூன், படிப்பினையும் பெறுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வயநாட்டிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு,
அது சம்பந்தமாக சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் அதனுடைய பாதிப்புகளை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். எடுத்து சொன்ன நானாக இருந்தாலும் சரி, கேட்ட நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வு நமக்கு எவ்வளவு காலம் நம்முடைய சிந்தனையில இருக்கும். வேறு சில நிகழ்வுகள் வந்துவிட்டால், வேறு சில சம்பவங்களை பார்க்கும்போது அந்த பழைய விஷயங்கள் மறந்து விடுகின்றோம். இதுதான் மனித இயல்பு. மனிதன் என்ன செய்வதில்லை, இது போன்ற பேரழிவுகள், பேராபத்துகள், மனித சமூகத்திற்கு எதிரான இந்த அழிவுகளை பார்க்கும்போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி மீள வேண்டும் என்றும் அவன் கருதுவதில்லை. இதிலே படிப்பினைகளும் பெறுவதில்லை என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயத்தினுடைய 126வது வசனத்திலே சொல்கின்றான், முந்தைய சமுதாயங்கள் எதற்காக அழிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, அல்லாஹுவை நிராகரித்த காரணத்தினால் அந்த சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த காரணத்தினால் அந்த சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்த காரணத்தினால் அந்த சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமூகங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களை பொய்ப்படுத்திய காரணத்தினால், அந்த தூதர்களை கேலி செய்ததின் காரணத்தினால், அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை, நிஅமத்துகளை அதற்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டத்தனமாக நடந்த காரணத்தினால், அல்லாஹுடைய ஏவல் விலக்கல்களை பின்பற்றாமல் அவனுடைய புனிதங்களை மீறிய காரணத்தினால், மானக்கேடான விஷயங்களில் மூழ்கி கிடந்த காரணத்தினால், அநியாயத்திலும் அழிச்சாட்டியங்களிலும் ஊறி திளைத்த காரணத்தினால் முந்தைய சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற வரலாறை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில சமூகங்களை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை போன்று, ஆது சமூகத்தை போன்று, சமூது சமுதாயத்தை போன்று, ஃபிர்அவுனுடைய கூட்டத்தார்களை போன்று ஒட்டுமொத்தமாக சில சமூகங்களை அல்லாஹு தஆலா அழித்த வரலாறுகளை நமக்கு குர்ஆனிலே சொல்கின்றான். இன்னும் சில சமூகங்களை பிளேக் நோயின் மூலமாக, வெள்ளப்பிரளயத்தின் மூலமாக, பூகம்பங்களின் மூலமாக, நிலச்சரிவின் மூலமாக, இது போன்ற பேரழிவுகளின் மூலமாக சமூகத்தை துன்புறுத்தும் கடுமையான வேதனைகளை கொண்டு சமூகத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? அழித்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மூமினான முஸ்லிமான மக்களின் மீது வரம்பு மீறும் போது அவர்களுக்கு தண்டனையாக சில சமூகங்களை அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கின்றான்? அழித்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய சமூக மக்கள் அழிந்ததற்கான காரணங்கள் என்று ஒரு நீண்ட நெடிய பட்டியலையே ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, தண்டனைகளை நிறைவேற்றுவதிலே மக்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டுவது. ஏழை, பணக்காரன், செல்வாக்குள்ளவன், செல்வாக்கற்றவன் என மக்களுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டி தண்டனைகள் நிறைவேற்றுவதிலே ஏற்றத்தாழ்வுகளை காண்பிக்கும் போது அதன் காரணமாக அல்லாஹு தஆலா சில சமூகங்களை அழித்திருக்கின்றான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு வழக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே வருகின்றது. பனு மக்சூமியா என்ற உயர்தர குலத்தை சார்ந்த பெண்மணி திருடி விடுகின்றாள். அந்த வழக்கு வந்தவுடனேயே சஹாபாக்களில் சிலர் அந்த பெண்மணிக்காக யார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே பரிந்துரை செய்வது, தண்டனையை குறைப்பதற்காக அல்லது தண்டனையை இல்லாமலாக்குவதற்காக அல்லாஹுடைய தூதரிடத்தில் யார் பரிந்து பேசுவது என்று அவர்களுக்குள்ளால் ஆலோசனை செய்யும் போது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதற்காக நாம் என்ன செய்யலாம்? நியமிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் விருப்பமான ஒரு மனிதர். அவர்களை இதற்காக நாம நியமிக்கலாம் என்று சொல்லி உசாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் தடுப்பதற்கு நீ பரிந்துரை செய்கின்றாயா? மிம்பரிலே ஏறினார்கள், அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். இன்னமா அஹ்லகல்லதீன கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதெல்லாம் அன்னஹும் கானூ இதா ஸரக ஃபீஹிமுஷ் ஷரீஃபு தரக்கூஹு, அவர்களில் கண்ணியமானவர்கள் உயர்ந்தவர்கள் திருடினால் அவர்களை விட்டு விடுவார்கள். வைதா ஸரக ஃபீஹிமுத் தஈஃப், பலஹீனமானவர்கள் சமூகத்திலே செல்வாக்கற்றவர்கள் அவர்கள் திருடினால் அகாமு அலைஹில் ஹத், அவர்கள் மீது தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த முஹம்மதின் ஸரகத் லகதஅத் யதஹா, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருடினாலும் அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியில 4304வது செய்தியாக நாம் பார்க்கின்றோம். இதுதான் சமூக நீதி. சமூக நீதி சமூக நீதி என்று பேசுகின்றார்களே, உண்மையிலேயே சமூக நீதி என்பது தனக்கு விருப்பமானவர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள் ஒரு தவறை செய்யும் போது அவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நியாய உணர்வோடு நடப்பதுதான் உண்மையான சமூக நீதி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிந்ததற்குரிய காரணம் அவர்களில் பலஹீனமானவர்கள் தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனையை நிறைவேற்றுவார்கள். சிறப்புக்குரியவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை விட்டு விடுவார்கள். இதை ஒரு காரணமாக என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இரண்டாவதாக, எந்த ஒரு சமூகத்திடம் கஞ்சத்தனம் இருக்கின்றதோ, கருமித்தனம் உலோபித்தனம் இருக்கின்றதோ, அந்த சமூகமும் இந்த உலோபித்தனத்தின் காரணமாக, கஞ்சத்தனத்தின் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. சஹீஹ் முஸ்லிம்ல 2578வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இத்தகுல் துல்ம, அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்ன துல்ம துலுமாத்துன் யௌமல் கியாமா, அநியாயம் என்பது நாளை மறுமையில் இருள்களில் பல இருள்களாக வரும். ஒத்தகு ஷுஹ, கஞ்சத்தனத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஷுஹ அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டதனுடைய காரணம் அவர்களிடத்திலே கஞ்சத்தனம் இருந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவ எந்த ஒரு சமூகத்திடம் அல்லாஹு தஆலா நிஅமத்துகளை, அருட்கொடைகளை, செல்வங்களை கொடுத்து அந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு முன்வரவில்லையோ, கஞ்சத்தனம் உலோபித்தனம் கருமித்தனத்தை மேற்கொள்கின்றார்களோ அவர்களும் அழிக்கப்படுவார்கள். இதற்கு முன்னால் இந்த தன்மையுடைய சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரசங்கம் செய்கின்றார்கள், இய்யாக்கும் வஷ்ஷுஹ, கஞ்சத்தனத்தை விட்டு உங்களிடத்தில் நான் எச்சரிக்கின்றேன். ஃபைன்னமா ஹலக மன் கான கப்லக்கும் பிஷ்ஷஹி, அவர்கள் அழிக்கப்பட்டதனுடைய காரணம் கஞ்சத்தனம். அமரஹும் பில் புகுலி, அவர்களிடத்திலே சிலர் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள், இவர்கள் கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பார்கள். வஅமரஹும் பில் கதீஅத்தி, அதாவது இரத்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்வது, அதில்தான் அல்லாஹ்வுடைய அருள் பரக்கத் இருக்கின்றது. இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்படும் போது இரத்த பந்தங்களை அவர்கள் துண்டித்து வாழ்வார்கள். வஅமரஹும் பில் ஃபுஜூர், பாவங்களை அவர்களுக்கு கட்டளையிடும் போது ஃபஜரு, அவர்கள் அந்த பாவங்களிலே தீமைகளிலே மூழ்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லுகின்றார்கள். அப்ப கஞ்சத்தனம் அது பாவங்களுக்குரிய அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய உள்ளத்தில் உலோபித்தனத்தினுடைய அந்த தன்மையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூன்றாவது ஒரு காரணம்,
நபிமார்களிடத்தில், நபிமார்களின் வாரிசுகளாக இருக்கக்கூடிய கல்வியாளர்களிடத்தில் தேவையில்லாமல் அதிகமாக கேள்வி கேட்பது, அதாவது முரண்பாடாக கேள்வி கேட்பது, முரண்பாடுகளை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது, விதண்டாவாதமாக கேள்வி கேட்பது, இதுவும் ஒரு சமூகம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மார்க்க விவகாரங்கள்ல அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், சந்தேகங்களை தெளிவுபற்று பின்பற்ற வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பதல்ல, தேவையில்லாத கேள்விகளை கேட்பது. இப்படி தேவையில்லாத கேள்விகள் கேட்பதும் சமூகங்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் பிரசங்கம் செய்கின்றார்கள். அய்யுஹன் நாஸ், மக்களே, கது ஃபுரில அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொல்றாங்க. உடனே ஒரு மனிதர் எழுந்து கேட்கிறாங்க, அஃபி குல்லி ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். அந்த மனிதர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார், 3 முறை கேட்கின்றார், ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்ய வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதை உங்களுக்கு உங்களுடைய முடிவுக்கு விட்டுவிட்டேனோ அது சம்பந்தமாக என்னிடத்தில் கேள்வி கேட்காதீர்கள், அது சம்பந்தமாக கேள்வி கேட்காதீர்கள். லவ் குல்து நஅம் லவஜபத் வலமஸ்ததஅதும், நான் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் கடமை என்று நான் சொன்னால் அது உங்கள் மீது கடமையாகிவிட்டால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதனுடைய காரணம் கஸ்ரத்து சுஆலிஹிம், அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்ட காரணத்தினால், வக்திலாஃபிஹிம் அலா அன்பியாஇஹிம், நபிமார்களுடைய விஷயத்திலே அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்ட காரணத்தினால். அதனால ஃபைதா அமர்த்துக்கும் பி, ஒன்றை நான் கட்டளையிட்டால் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், இயன்ற அளவுக்கு அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வைதா நஹைத்துக்கும் அன் ஷைஇன், ஒன்றை விட்டு உங்களை நான் தடுத்தால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 7288வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 1337வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பல கிபாருல் உலமாக்களிடம் கூட மக்கள் கேள்வி கேட்கும் போது ஒரு மடத்தனமான கேள்விகளை என்ன செய்கிறாங்க, கேட்பதை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ், இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த லஜ்னாவுடைய முக்கியமான ஒரு இமாம், அவர்களிடத்துல எந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு மனிதர் கேட்கிறாங்கன்னா கேள்விகளை நேரடியாக கேட்பதல்ல, துண்டுல எழுதி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதுல ஒரு மனிதர் கேட்கிறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கும் போது, இந்த உலகத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க இல்லையா, மறுமையினுடைய அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். அப்படி இறங்கி வரும்போது அவங்க திருமணம் முடிப்பார்களா, அவங்க குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த கேள்வியினால என்ன மார்க்க அறிவு கிடைக்க போகுது? அதற்கு இமாம் அவர்கள் பதிலளித்தார்கள், அந்த திருமணத்திலே நாங்கள் பங்கு பெற்றால் இது குறித்த விவரங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லலாம் அப்படின்னாங்க. இப்படியான கேள்விகள் இன்னும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு தாபி இடத்துல இந்த கேள்வியையும் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிலஹுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு தாபி இடத்துல கேட்கிறாங்க, இபிலீஸுக்கு சந்ததிகள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், மார்க்கத்துல இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு, அப்படின்னா இபிலீஸுக்கு மனைவி உண்டா, ஷைத்தானுக்கு மனைவி உண்டா? அப்ப அந்த தாபி என்ன பதில் சொன்னாரா, அந்த திருமணத்திலே நாங்கள் பங்கு பெறவில்லை, இபிலீஸுக்கு நடந்த திருமணத்தில் நாங்கள் பங்கு பெறவில்லை. அப்ப இபிலீஸுக்கு மனைவி இருக்குமா இல்லையா அது எங்களுக்கு தெரியாது. அதுபோன்று இன்னும் ஒரு கேள்வி, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. மனிதன் ஜின்னை திருமணம் முடிக்க முடியுமா? எப்படி இங்க நிறைய மனிதர்களுக்கே திருமணம் நடைபெறவில்லை, நிறைய பேர் என்ன திருமணம் முடிக்க முடியாம இருக்கிறாங்க. கேள்வி என்ன, ஒரு மனிதன் ஜின்னை திருமணம் முடிக்க முடியுமா? அதுக்கு ஷேக் அவர்கள் சொல்றாங்க,
நான் இதை உறுதிப்படுத்தவும் மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஆனால் திருமணம் முடித்து நீங்கள் வேண்டுமானால் சோதனை செய்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய கேள்விகள், மார்க்கத்திற்கு முரணான தேவையில்லாத கேள்விகள். இந்த கேள்விகளின் மூலமாக மார்க்க அறிவு பெறுமா அல்லது ஒரு சட்டத்தை தெரிந்து அதை பின்பற்றுவதற்கான கேள்விகளான கிடையாது. இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், இது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டதை போன்று அழிக்கப்படுவதற்கான ஒரு காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப தெரியாத விஷயங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படைகள், ருக்குன்கள், அர்கான்கள், இபாதத்துகளை நிறைவேற்றுவது, இது சம்பந்தமான அடிப்படை விஷயங்கள், அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எந்த கேள்விகளை கேட்பதின் மூலமாக நாம் நம்முடைய இபாதத் அதிகரிக்குமோ, எந்த கேள்விகளை கேட்பதின் மூலமாக இறையச்சம் அதிகரிக்குமோ, எந்த கேள்விகளை கேட்பதின் மூலமாக மறுமையின் நற்பேறுகளை சம்பாதிக்க முடியுமோ, நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ, அந்த கேள்விகளை கேட்கலாம். இப்படி வீணான கேள்விகள் கேட்பது அது சமூக மக்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உணர்த்துகின்றார்கள். அடுத்து நான்காவது ஒரு விஷயத்தை பாருங்க. குர்ஆனுடைய விஷயத்தில் முரண்பாடுகளை கற்பிப்பது. குர்ஆனுடைய விஷயத்தில் முத்தஷாபிஹத்தான வசனங்களிலே எந்த விஷயங்களை அல்லாஹ் தன்னுடைய இல்முல் கைபிலே மறைத்து வைத்திருக்கின்றானோ அது சம்பந்தமான விஷயங்களிலே கேள்விகளை கேட்டு மார்க்கத்திலே முரண்பட்டு கொள்வது, இதுவும் முந்தைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்ஆனில இரண்டு வகையான வசனங்கள் இருக்கின்றது. ஒன்று முஹ்கமான வசனங்கள், இன்னொன்று முத்தஷாபிஹத்தான வசனங்கள். மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப், அவன்தான் இந்த வேதத்தை உங்கள் மீது இறக்கினான். ஆயாத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப், இதிலே அதாவது தெளிவான விளக்கமான வசனங்கள் இருக்கின்றது, அதுதான் அந்த வேதத்தினுடைய அடிப்படை. ஹுன்ன உம்முல் கிதாப் வ உஹரு முத்தஷாபிஹாத், பல பொருளுடைய வசனங்கள், அதாவது முத்தஷாபிஹத்தான வசனங்களும் இருக்கின்றது, அந்தரங்க அர்த்தங்களை கொண்ட பொருளை உடைய வசனங்களும் இருக்கின்றது. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகும், யாருடைய உள்ளத்திலே வழிகேடுகள் இருக்கின்றதோ, ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னதி வ இப்திகாஅ தஅவீலிஹி, அவர்கள் என்ன செய்வாங்க, எவர்களுடைய உள்ளத்திலே வழிகேடுகள் இருக்கின்றதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, ஃபித்னாவை ஏற்படுத்துவதற்காக முத்தஷாபிஹத்தான வசனங்களுடைய விளக்கங்களை தேடி அலைவார்கள், தேடி அவர்கள் அதை பின்பற்றுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அந்த முத்தஷாபிஹத்தான வசனங்களுடைய பொருளை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வர்ராசிஹூன ஃபில் இல்ம், கல்வியிலே தேர்ச்சியுடையவர்கள், யகூலூன், அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பிஹி குல்லும் மின் இன்தி ரப்பினா, எல்லா வசனங்களையும் நாங்கள் ஈமான் கொண்டோம், எல்லாமே எங்களுடைய இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்டது. வமா யذكரு இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர வேறு யாரும் படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இந்த வசனத்தையே கருத்து முரண்பாடாக ஆக்கிவிட்டார்கள். இதுல வர்ராசிஹூன ஃபில் இல்ம், கல்வியில் தேர்ச்சியுடையவர்கள், அவர்களும் முத்தஷாபிஹத்தான வசனங்களுடைய பொருளை அறிவார்கள் என்று இந்த வசனத்தையே கருத்து முரண்பாடுக்குரிய வசனமாக சமூகத்திலே சிலர் மாற்றிவிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 2666வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு வெப்பமான ஒரு காலகட்டம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில 2 மனிதர்கள் கடுமையாக சப்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபஸமிஅ அஸ்வாத ரஜுலைனி இக்தலஃபா ஃபீ ஆயத்தின், ஒரு வசனத்தை கொண்டு அதிலே கருத்து முரண்பாடு கொண்டு 2 மனிதர்கள் சப்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகின்றார்கள். யுரஃபு ஃபீ வஜ்ஹிஹி அல் கலப், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் கோபத்தை,
அதனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் பார்த்தோம், கோபத்தை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா ஹலக மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதெல்லாம் பி இக்திலாஃபிஹிம் ஃபில் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்திலே கருத்து முரண்பாடு கொண்ட காரணத்தினால். இன்னைக்கு பாருங்க சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இல்லாத விஷயங்களில் கூட மார்க்கத்தில் ஆய்வுகள் என்ற பெயரில், புதிதாக நாங்கள் ஆய்வு செய்கின்றோம் என்ற பெயரில் கருத்து முரண்பாடுகளை சமூகத்திலே கற்பிக்கின்றார்கள். குர்ஆனிலே கருத்து முரண்பாடுகளை கற்பிக்கின்றார்கள், ஹதீஸிலே கருத்து முரண்பாடுகளை கற்பிக்கின்றார்கள். இந்த ஒரு நிலையை இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் முந்தைய சமூக மக்கள் அழிவதற்கான காரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அழிந்ததற்கான காரணமாக ஐந்தாவது விஷயமாக நாம் பார்க்கின்றோம், மார்க்கத்திலே வரம்பு மீறுவது, எல்லை மீறுவது. இதுவும் முந்தைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். இந்த செய்தி நசாயில 3057வது செய்தியாக இப்னு மாஜா, அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே துல்ஹஜ் மாதம் 10வது நாள், அதாவது அந்த அகபாவிலே கல்லறியக்கூடிய அந்த தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, கற்களை எடுத்து தருமாறு கேட்கின்றார்கள். அப்போது கொஞ்சம் பெரிய பெரிய கல்லா எடுத்து என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய கற்களை எடுத்து தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். பாருங்க, ஒரு சின்ன விஷயம், நம்முடைய பார்வையில் ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தையை பாருங்கள். மார்க்கத்தில் எந்த விஷயத்திலும் எல்லை மீறி விடக்கூடாது, வரம்பு மீறி விடக்கூடாது. அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ பெரிய பெரிய கல்லாக எடுத்து கொடுத்த உடனேயே சிறிய கடலையை விட சிறிய அளவிலான கற்களை எடுத்து தருமாறு கேட்கின்றார்கள். அப்படி கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஇய்யாக்கும் வல் குலூ ஃபித்தீன், மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறுவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கின்றேன். ஃபஇன்னமா அஹ்லக மன் கான கப்லக்கும் அல் குலூ ஃபித்தீன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டதனுடைய காரணம் அவர்கள் மார்க்கத்திலே வரம்பு மீறினார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்க விஷயங்களிலே வரம்பு மீறக்கூடாது. நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, அடித்தால் முட்டை, வளர்த்தினால் குடுமி. இந்த மாதிரி என்ன செய்யறது, மார்க்கத்தில் எல்லா சில விஷயங்களை வரம்பு மீறி செயல்படுவது, வரம்பு மீறிய மார்க்க தீர்ப்புகளை கொடுப்பது. எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறி வரம்பு மீறி வரம்பு மீறி எந்த அளவுக்கு போயிட்டு அப்படின்னா, சுப்ஹானல்லாஹ், பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்களும் பேச்சுக்களும் ஆச்சரியமாக இருக்கின்றது. குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்ற மக்களிடத்தில், அதாவது குர்ஆன் சுன்னாவை சலஃபு சாலிஹீன்கள் புரிந்த அடிப்படையில் தான் புரிய வேண்டும், சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் தான் புரிய வேண்டும். காரணம், குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய வாயிலிருந்து நேரடியாக கேட்ட மக்கள் அந்த சஹாபாக்கள். அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அவங்க புரிஞ்ச அடிப்படையில் தான் புரியணும்னு சொல்லும் போது, மார்க்கத்தின் மூன்றாவது ஆதாரம், மூன்றாவது மதுஹப், அதுபோன்று என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது, சஹாபாக்களுக்கு வஹி இறங்கி விட்டது, சொல்லாத விஷயங்கள் எல்லாம், இல்லாத வாதங்களை எல்லாம் இருப்பதை போன்று சஹாபாக்களுக்கு வஹி இறங்குவதாக இவர்கள் நம்புகின்றார்கள். சஹாபாக்களை நபியினுடைய அந்தஸ்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்படி வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் புரிந்ததை போன்று புரியக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் தாங்கள் யாரை வழிகாட்டியாக, தலைவராக, இமாமாக கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் புரிவதை போன்று நாம் புரிய வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இது போன்று நிறைய எந்த அளவுக்கு அப்படின்னா, பலகீனமான செய்திகளை கொண்டு நபித்தோழர்களை நரகவாதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு, பலகீனமான செய்திகளை கொண்டு
நபித்தோழர்களை நரகவாதிகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, கொலையாளி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மார்க்க தீர்ப்புகளை வரம்பு மீறிய பேச்சுக்களை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இது எல்லா இடங்களிலையும் நம்ம பார்க்கிறோம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்ததை போன்று என்ன செய்கிறாங்க, குர்ஆன் சுன்னாவை ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் வழியில் புரிய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எந்த உலமாக்களிடமிருந்து மார்க்கத்தை கற்றார்களோ, எந்த உலமாக்களுடைய நூல்கள் இவர்களுக்கு அகீதாவை, கொள்கையை கற்றுக் கொடுத்ததோ, தீனை கற்றுக் கொடுத்ததோ, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்ததோ, அந்த உலமாக்களேயே அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் தாகூத்திய உலமாக்கள், அரசவை உலமாக்கள் என்று விமர்சனம் செய்கின்ற அளவுக்கு வரம்பு மீறிய நிலைகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல் கிதாப், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். வலா தகூலு அலல்லாஹி, அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் பேசாதீர்கள். யூதர் கிறிஸ்தவர்கள் எப்படி வழிகட்டு போனார்கள், வரம்பு மீறி பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று முக்கடவுள் கொள்கையை திணித்தார்கள் மார்க்கத்தில், வரம்பு மீறி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஈசா இப்னு மரியமை வரம்பு மீறி புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுடைய அடிமை என்று சொல்லுங்கள். அப்ப மார்க்கத்தில் எந்த விஷயங்களிலும், அது குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு இஅ்திதால், வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, உங்களை நாம் நடுநிலை சமூகமாக ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதனால அந்த நடுநிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய சமுதாயங்கள் வாழ்ந்த, அதாவது அவர்கள் அழிந்து போன காரணங்களை நமக்கு பட்டியலிடுகின்றார்கள். எதையெல்லாம் மார்க்கம் சமூகத்தினுடைய அழிவுக்கு காரணமாக நமக்கு சொன்னதோ அது போன்ற எல்லா காரணங்களில் இருந்து விலகி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, முந்தைய சமுதாய மக்கள் அழிந்து போனதற்கான காரணங்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் பட்டியலிடுகின்ற அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் மீது அதிமோகம் கொண்டு உலகத்திற்காக வாழ்வது, உலக விஷயங்களுக்காக போட்டி போடுவது, இந்த உலகத்தை கொண்டு பெருமை அடிப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதருடைய காலகட்டத்தில் அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் என்ற ஒரு நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனில் இருந்து ஜிஸியா வரியை வசூலிப்பதற்காக நியமிக்கின்றார்கள். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் என்ற நபித்தோழரை. அந்த காலகட்டத்தில் பஹ்ரைனிலே வாழ்ந்த மக்கள் நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள். அதாவது அந்த நெருப்பை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பொறுப்புதாரியாக அலா பின் அல் ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் நியமித்திருந்தார்கள், தலைவராக நியமித்திருந்தார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஸியாவுடைய வரிகளை வசூலித்து விட்டு என்ன செய்யறாங்க, அவர்கள் வாராங்க, மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அப்படி வரும்போது அது ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கின்றது. சஹாபாக்கள், குறிப்பாக அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் வர்றாங்க. அப்ப அது ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அபூ உபைதா அவர்களும் என்ன செய்யறாங்க, வாராங்க. அப்ப அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தொழுகை முடிந்த உடனேயே இந்த மாதிரி அபூ உபைதா அவர்கள் பஹ்ரைனில் இருந்து ஜிஸியாவுடைய அந்த செல்வங்களை எல்லாம் வசூலித்து விட்டு வந்திருக்கின்றார்கள் என்று சமிக்கினை மூலமாக என்ன செய்யறாங்க, அவங்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு சொல்றாங்க, அபூ உபைதா அவர்கள் ஏதோ உங்களுக்காக இருக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், அபூ உபைதா அவர்கள் கொண்டு வந்த அந்த ஜிஸியாவுடைய வரிகளை, அந்த சொத்துக்களை அறிந்து நாங்கள் கேட்கிறோம் அப்படிங்கிறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅபிஷிரு வஅம்மிலு மா யஸ்ஸரக்கும் ஃபவல்லாஹி மல் ஃபக்ரா அக்ஷா அலைக்கும் வலாக்கின்னி அக்ஷா அன் துப்ஸத அலைக்குமுத் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கப்லக்கும் ஃபதனாஃபஸூஹா கமா தனாஃபஸூஹா வதுஹ்லிகக்கும் கமா அஹ்லக்தஹும். அன்சாரி நபித்தோழர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்றாங்க மகிழ்ச்சியான செய்தி. அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்ச்சியை, அந்த நிகழ்ச்சியை நடக்குமாறு நீங்கள் நம்புங்கள், மகிழ்வை தரும்படி நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா அக்ஷா அலைக்கும் அல் ஃபக்ர், வறுமையை உங்கள் மீது நான் பயப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு முன்னால் இருந்த வாழ்ந்த சமுதாயம், இந்த உலகத்தின் செல்வங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதற்காக போட்டி போட்டதை போன்று நீங்களும் அதற்காக போட்டி போட்டு அழிந்து விடுவீர்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், அன்சாரி நபித்தோழர்கள் யார்? அவர்கள் இந்த மார்க்கத்திற்குடைய வளர்ச்சிக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணித்தவர்கள். அந்த அன்சாரி நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் என்றால், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்கள் இந்த உலகத்தின் மோகத்தை, இந்த உலகத்தை அடைவதற்காக போட்டி போட்டார்கள். அதை போன்று நீங்கள் போட்டி போட்டு அவர்கள் அழிந்ததை போன்று நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் உங்கள் மீது பயப்படுகின்றேன் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஏமாத்திரம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் பலமுறை சொல்வதுண்டு, ஜும்மாவுக்கு தாமதமாக வருவதையே சில சகோதரர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுக்கு முதலாவதாக வரக்கூடியவர்களுக்கு 10,000 ரியால் வழங்கப்படுகிறது, இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு 7,000 ரியால் வழங்கப்படுகிறது, மூன்றாவதாக வரக்கூடியவர்களுக்கு 5,000 ரியால் வழங்கப்படுகிறது என்று ஒரு அறிவிப்பை செய்தால் நாம் எந்த அளவுக்கு போட்டி போடுவோம்? அல்லது ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ல சில ஆஃபர்கள் போடுறாங்க, அதை வாங்குவதற்கு நாம் எப்படி போட்டி போடுகிறோம்? ஆனா மார்க்க விஷயம் என்று வரும்போது, இபாதத் என்று வரும்போது அதுல ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். உலக விஷயங்கள்ல அவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். கல்வியுடைய விஷயத்துல, மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதிலே எந்த நாட்டமும் கிடையாது. ஒரு மணி நேரம், வாரத்திலே 1 மணி நேரம் செலவு செய்வதற்கு தயாராக இல்லை. சரி, ஜும்மாவுடைய அரை மணி நேரத்திலாவது மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றால் அதுவும் இல்லை. பல சகோதரர்கள் இந்த ஜும்மாவில தொழுகையினுடைய நேரத்திற்கு தான் சரியாக வருகின்றார்கள். அதற்கு நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அருகிலே உள்ள பள்ளியிலே தொழுதுவிட்டு செல்லலாமே. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கற்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய தியாகங்களை பற்றி பேசுகின்றோம். தியாகங்களை நாம மார்க்கத்திற்காக அவர்கள் உயிரை அர்ப்பணித்தார்கள், அவர்களுடைய இரத்தங்கள் சிந்தப்பட்டது என்றெல்லாம் பேசுகின்றோம், எழுதுகின்றோம். ஆனால் மார்க்கத்தை கற்பதற்காக சில மணி துளிகளை கூட நாம் செலவு செய்ய தயாராக இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் என்ன மாற்றம் வரப்போகின்றது? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை சொன்னார்கள், வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா, வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா, இந்த உலகம் எங்களுக்கு மிக முக்கியமானதாக நீ ஆக்கி விடாதே. வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா, மிகப்பெரிய நோக்காக, இலக்காக, லட்சியமாக எங்களுக்கு நீ ஆக்கிவிடாதே, இந்த உலகம் எங்களுக்கு லட்சியமானதாக ஆக்கிவிடாதே. இந்த துஆவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முந்தைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டதனுடைய காரணங்களை பட்டியலிடுகின்றார்கள். அது போன்ற காரணங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து விலகி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.